Hello guys, this is MS Chemistry. இன்னைக்கு electrochemistry part 1 டாபிக் பார்க்க போகிறோம். இதில் எலக்ட்ரோலைட்டிக் கண்டக்டன்ஸ் ஃபர்ஸ்ட் டாபிக், அதில் ரெசிஸ்டன்ஸோட ஃபார்முலா, கண்டக்டன்ஸோட ஃபார்முலா அண்ட் அதோட யூனிட், ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ் ஓட ஃபார்முலா அண்ட் அதோட யூனிட்லாம் பார்த்துட்டு வரோம். நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் அண்ட் மோலார் கண்டக்டன்ஸ். இது ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று தான். ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் வந்து 1 கிராம் ஈக்குவலன்ட் ஆஃப் அன் எலக்ட்ரோலைட் வச்சு நம்ம வந்து கண்டக்டிங் பவர் டெனோட் பண்ணுறோம். அது மோலார் கண்டக்டன்ஸ் பார்த்திங்கன்னா 1 மோல் ஆஃப் அன் எலக்ட்ரோலைட் வச்சு டெனோட் பண்ணுறோம். இது ரெண்டுத்துக்கான ரிலேஷன்ஷிப் பார்த்திங்கன்னா n பை nன்றது தான் இதோட ரிலேஷன்ஷிப். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா டி/அக்கலான்-சாகர் ஈக்குவேஷன். இது வந்து ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்டோட மோலார் கண்டக்டன்ஸ் வந்து டெனோட் பண்ணுறதுக்கான யூஸ்ஃபுல்லான ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனை வச்சு நம்ம போடக்கூடிய கிராஃப் தான் இது. இந்த கிராஃப் வந்து λm வெர்சஸ் √σ நம்ம போடுறோம். இதில் ஏன் ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்டுக்கு ஸ்ட்ரெயிட் லைன் தருது, வீக் எலக்ட்ரோலைட்டுக்கு டிவிஷன் தருது, ஏன் ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட் மட்டும் அப்ளிகபிள் என்ற டீட்டெயிலான வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். தேங்க்யூ.